இந்த நாட்டை சுரண்டுவதற்காக பிரிட்டிஷ்காரங்களால் தான் இந்த நாட்டுக்கு வந்தாங்க. அந்த பிரிட்டிஷ்காரங்களால தான் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு நிலம் கிடைச்சது, கல்வி கிடைச்சது, வெளிநாட்டுக்கு போக வாய்ப்பு கிடைச்சது. எந்த காங்கிரஸ்காரர்களாலோ கழக உடன்பிறப்புகளாலோ எஸ்சி எஸ்டி மக்களுக்கு உரிமைகளோ நிலங்களோ கிடைக்கலன்னு நான் அழுத்தமா சொல்லுவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதன் பிறகு வெள்ளைக்காரர்கள்கிட்ட இருந்து விடுதலை அடைந்து இந்த கொள்ளைக்காரர்கள் கிட்ட வந்து ஆட்சி மாறிச்சு. இப்படிப்பட்டவங்க எஸ்சி எஸ்டி மக்களோட நிலத்தை முழுமையா அரசுக்கு ஒப்படைச்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டுல கொடுக்கப்பட்ட அந்த பஞ்சமி நிலம் கிட்டத்தட்ட 12,61,013 ஏக்கர். ஆனா இப்போது தமிழ்நாட்டுல 1,26,013 ஏக்கர் நிலம் தான் இருக்கு. நில நிர்வாகத்துறை அந்த தகவலை சொல்றாங்க. அப்ப மீதி இருக்கிற 10,73,800 ஏக்கர் நிலம் எங்க போச்சு? யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? இந்த நிலங்களை இன்னைக்கு அரசாங்கத்தால எளிமையா கண்டுபிடிக்க முடியாதா? சரி, கண்டுபிடிக்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? மாறி மாறி ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றீங்க. வந்தவங்க பஞ்சம நிலத்தை இழந்த தலித் மக்களுக்கு இதுவரைக்கும் ஏன் மீட்டு கொடுக்கல? ஏன் பதில் சொல்லாம இருக்கிறீங்க? ஏன்னா தலித்துகளினுடைய நண்பன், தலித்துகளினுடைய சம்பந்தி, தலித்துகளினுடைய தோழன் அப்படின்னு பெருமை மட்டும் பேசுறீங்க. ஏன் இந்த மக்களுக்கு ஆதரவா நின்று அந்த நிலத்தை மீட்டெடுக்க முடியல? ஏன்னா பாதி இவங்களே அபகரிச்சிருப்பாங்க. அதனாலதான் வாய் திறக்காம வாய் மூடிக்கிட்டு இருக்காங்க. எந்த செங்கல்பட்டு மாவட்டத்துல கலெக்டரா பறையர்களால் டிசி லேண்ட் கிடைச்சதோ அதே செங்கல்பட்டு மாவட்டத்துல ஆட்சியாளர்களால் மீட்டு தர முடியாத பஞ்சமி நிலத்தை மீட்டு தரணும்னு சொல்லி 1994 ஆண்டு அக்டோபர் 10 செங்கல்பட்டு மாவட்டம் காரணைங்கிற இடத்துல பஞ்சமி நில மீட்பு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஜான் தாமஸ் ஏழுமலைங்கிற 2 பேரினுடைய உயிரை குடிச்சது அன்றைய ஜெயலலிதாவினுடைய அரசாங்கம். 10 லட்சம் ஏக்கருக்கு மேல நிலங்களை சுருட்டினவங்க மேல நடவடிக்கை எடுத்து பஞ்சம நிலங்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்க முடியாத அரசு உரிமைக்காக போராடும் ஏழை தலித் மக்களை சுட்டுக் கொள்ளுதுன்னா அது யாருக்கான அரசுன்னு நினைக்க தோணுதா இல்லையா? ஆட்சி செய்யறவங்க, போராட்டம் பண்றவங்க ஒடுக்க நினைக்கிறீங்க. எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஜனநாயக சக்திகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று வீரியமா போராட்டத்தை முன்னெடுக்கல. அப்படின்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பஞ்சம நிலங்களை அபகரிச்சு வச்சவங்களை பாதுகாக்கிறீங்களா? எதற்காக இந்த போலியான சமூக நீதியை பேசிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க? சரி, இவங்க தான் கேட்கல, பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுக்கல. நமக்கான இயக்கங்களாவது தலித் இயக்கங்களாவது பஞ்சம நிலத்தை மீட்டு எடுக்க முயற்சி பண்றாங்களான்னு பார்த்தா தலித் இயக்கங்களும் வீரியமான போராட்டத்தை முன்னெடுக்கல. ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு பஞ்சமி நிலத்துக்கான தேவையை புரிய வைக்கல. கூட்டணி வைக்கும் போது பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கான உரையாடல் கூட கிடையாது. தலித்துகளினுடைய பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி கூட்டணி வைக்கிறோமா? நாம என்ன பண்றோம்? தலித் இயக்கங்கள் 1 சீட்டு 2 சீட்டு வாங்குறதும் தான் குறியா இருக்கிறோம். நாம ஒரு எம்எல்ஏவா வரதும் எம்பியா வரதும் அதிகாரம்னு நாமளே நினைச்சுக்கிறோம். அதிகாரம் அது கிடையாது. சரி, ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ வந்தா தலித் மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக முழுமையா தீர்வு காண முடியுதா உங்களால? முடியல. இன்னைக்கு தலித் தலைவர்கள் சொல்றத தொண்டர்கள் அப்படியே கேட்கறீங்க. ஏன் அந்த தலித் தலைவர்கள் பஞ்சம நிலத்தை மீட்கணும், நாம எல்லாம் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு ஏன் ஒரு வலுவான அழுத்தத்தை கொடுக்க முடியல? பல லட்சம் மக்களை திரட்டி போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கலாம்ல. ஆனா செய்யல. நம்ம மாறா என்ன பண்றோம் அப்படின்னா ஆட்சியாளர்கள் கூட்டணி தலைவர்களின் மனம் கோணாம நடந்துக்கணும்னு பாக்குறோம். தொடர் போராட்டமா நிலங்களை மீட்டெடுக்கிற எந்த அரசியல் நடவடிக்கை நம்ம கிட்ட இருக்குதா? நம்ம இயக்கங்கள் கிட்ட இருக்கா? கிடையாது. நிலம் தான் சமூக முன்னேற்றத்தினுடைய அடிப்படையா அமையுது. ஆனா 2 சென்ட் நிலம் கூட வாங்க முடியாத நிலையில தான் ஏழை தலித் மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. வீட்டுமனை பட்டாவே இன்னைக்கு வரைக்கும் தலித் மக்களுக்கு கிடைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சமி நிலங்களை மீட்டெடுப்பதுதான் இந்த மக்களினுடைய சமூக பொருளாதார விடுதலையை பெற்றுத்தரும். இதற்காக ஒரு மாபெரும் பேரணியோ ஊர்வலமோ போராட்டமோ எதையுமே நம்ம செய்யலையே, செய்யக்கூடாதுன்னு இருக்கிறோம். அப்ப இனி வரும் காலங்களையாவது பஞ்சமி நில மீட்பை முதன்மை அரசியலா செய்யணும். வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையாவது பஞ்சம நிலங்களை மீட்டெடுக்கணுங்கிற கோரிக்கையை கூட்டணி கட்சிகள் கிட்ட வைங்க. அந்த கோரிக்கையை முன்வைக்க கூட்டணி கட்சிகளை நீங்க யாரும் முன்வைக்கிறது இல்லையே. உடனே இதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா சொல்ற நீ செய்ய வேண்டியதானே அப்படின்னு ஆரம்பிச்சுடாதீங்க. என்னை போன்றவங்க சின்ன சின்ன அமைப்பா இருக்கிறோம். நாங்க பஞ்சம நில கோரிக்கையை முன்னெடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க தான் வளர்ந்த கட்சி, தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்டவங்க, லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற கட்சி, தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்போடு இருக்கக்கூடிய கட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சியா எந்த தலைவர்கள் இடத்துல இணக்கமாக இருக்கிறீங்க. நீங்க முன்னெடுக்கும் போதுதான் ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு போகும் இந்த போராட்டம். அப்ப இந்த மக்களுக்காக தான் நீங்க அமைப்பு நடத்துறீங்க. பஞ்சம நிலத்தை உண்மையை நீங்க வென்றெடுத்தா உங்களுடைய வரலாறுல வாழ்க்கையில ஒரு வரலாறு மாறாதா? இந்த ஒற்றை கோரிக்கை கூட நிறைவேற்ற முடியாத கட்சியோட நாம ஏன் கூட்டணி வைக்கணும்? நான் இறுதியா ஒண்ணுதான் சொல்றேன். பஞ்சம நிலத்தை மீட்டெடுக்க ஒரு போரை தொடங்க வேண்டிய தேவை இருக்கு. இனி அதை நோக்கி நம்முடைய அரசியல் நகர்வு இருக்கணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். நன்றி.